ஒரு குளிர்ந்த டிசம்பர் மாலை. ரோட்டோரத்துல ஒரு சின்ன பப்பி ஒற்றையா நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்திருந்தது. சுற்றிலும் பண்டிகை சத்தங்கள், சிரிப்புகள். ஆனா அந்த பப்பிக்கு மட்டும் வயிறு பசி, மனசுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை. அந்த நேரத்துல தூரத்திலிருந்து ஹோ 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 என்ற சத்தம் கேட்டது. சிவப்பு உடை போட்ட ஒரு சாண்டா கிளாஸ் அந்த வழியா மெதுவா நடந்து வந்தார். அந்த பப்பி தலை தூக்கி பார்த்தது. எனக்கும் ஏதாவது கிடைக்குமா இன்னு கேட்க முடியாத கண்கள். சாண்டா நின்னார். அந்த பப்பியை கவனிச்சார். மெதுவா புனிந்து அதோட தலைய தடவி சொன்னார், நீ தனியா இல்ல. சாண்டா தன் பையிலிருந்து ஒரு சின்ன பாக்கெட்டை எடுத்தார். ஆனா அப்போ அது காலியா இருந்தது. அவர் சிரிச்சார். அந்த பப்பியை கண்ணில் பார்த்து சொன்னார், இன்னைக்கு இல்ல, ஆனா நாளைக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த பப்பியை கூட்டிட்டு ஒரு குட்டி ஷெல்டருக்கு போய் பாதுகாப்பா விட்டார். போகும்போது மெதுவா சொன்னார், இந்த உலகத்துல இன்னும் நல்ல மனசு இருக்கு. சாண்டா போனதும் அந்த பப்பி வானத்தை பார்த்து சின்ன சிரிப்பு சிரிச்சது. அந்த பப்பிக்கு அந்த நாள் உணவு கிடைக்கல, ஆனா நம்பிக்கை கிடைத்தது. சில நேரம் உணவு